Hi friends, welcome to Marudha Aari Designers. ஒரு பிகினராக பேசிக் லெவல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் பற்றின ஒரு சின்ன நாலேஜ் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் உங்களுக்கு பேசிக் லெவலில் என்னென்ன தேவைங்கிற மெட்டீரியலை பற்றி ஃபுல்லாக நான் சொல்ல. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 inch ஆரி ஃப்ரேம், அதுக்கு 4 legs கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைட்டாக வச்சுக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரேம் கலண்டு விழுந்துடும். அதுக்கப்புறம் இது 18 inch ஃப்ரேம். இந்த ஃப்ரேமுக்கு உள்ளே இருக்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரேப்பிங் நாடாக வந்து சுற்றிக்கணும். எதுக்காக அப்படின்னா கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறக்காக. நான் ஆல்ரெடி ரேப்பிங் நாடாக சுற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு அது எப்படி சுற்றணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் பாப்ளின் கிளாத், இது பிளாக் பாப்ளின் கிளாத். ஒயிட் பாப்ளின் கிளாத் வந்து நம்ம பிகினர் லெவலுக்கு யூஸ் பண்ணுவோம். மாஸ்டர் லெவல்ஸ்க்கு, அதாவது அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம பிளாக் பாப்ளின் கிளாத் யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா மார்க்கிங் பென்சில், கிளாஸ் மார்க்கிங் பென்சில்ஸ்னு கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது மல்டி கலர்ஸில் இருக்குது. நீங்கள் பிளாக் கிளாத்துக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கிளாத்துக்கு பார்த்திங்கன்னா கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட் நீடில், இது பார்த்திங்கன்னா பீட் நீடில், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜர்தோசி நீடில், அப்புறம் நார்மல் நம்ம தைக்கும் இல்லையா அந்த ஊசி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் வந்து எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அப்புறம் கட்டர், இது நார்மலாக த்ரெட் கட் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு வந்து ஆரி நீடில் இப்போ நான் காமிச்சது எல்லாமே வந்து பிராண்டட் நீடில் கிடையாது. உங்களுக்கு பிராண்டட் நீடில் வேணும்னா நீங்கள் துலிப் பிராண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பிகினருக்கு வந்து த்ரெட்டுக்காக யூஸ் பண்ணுற நீடில் பார்த்திங்கன்னா 13 and 14 சைஸு. இப்போ பார்த்திங்கன்னா இது நார்மல் நம்ம ஸ்டிச் பண்ணுற நூல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜரி த்ரெட்ஸு. அதில் கலர்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் என்ன கலர் வேணால் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது நார்மல் க்ளூ ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்காக, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெரைட்டி கலர்ஸ் ஆஃப் சில்க் த்ரெட் நான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா எல்லோ கார்பன் ஷீட், ஒயிட் கார்பன் ஷீட், இது இருக்கிறது ட்ரேசிங் பேப்பர். மோஸ்ட்லி நம்ம பார்த்திங்கன்னா ஒயிட் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி பிளாக் கலர் கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். எல்லோ கலர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒயிட் கிளாத்தில், அப்புறம் மல்டி கலர் கிளாத்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம சில்க் துணியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சில்க் ப்ளவுசஸ், அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேசிங் பேப்பர் எதுக்காக அப்படின்னா கஸ்டமர் ஏதாவது உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்தா அதை ட்ரேஸ் பண்ணி ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து மெட்டீரியல் நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் ட்ரேசிங் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தர போகிறேன். எதுக்கு அப்படின்னா நீங்கள் கிளாஸ்க்கு டிசைன்ஸ் போடுவீங்க இல்லையா, அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அதில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆரி ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.